ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஃப்சி சேனல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஹெல்த் மிக்ஸ். இது குடித்தவங்களுக்கு எலும்பு தேய்மான குறைபாடு, கழுத்து வலி, மூட்டு வலி, கால்சியம், நரம்பு வலி, ஷோல்டர் பெயின் இதெல்லாம் சரியாக நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து தினமும் ஒரு டம்ளர் மில்கில் இந்த பவுட்ரு மிக்ஸ் பண்ணி குடித்தா உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியும். ஒரு வாரம் கண்டினியூவாக குடிங்க. உங்களுக்கு அந்த மூட்டு வலி, கழுத்து வலி கம்மியாகிறது உங்களுக்கு புரியும். அந்த பவுட்ரு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, வெள்ளை எள் 100 கிராம், ஜவ்வரிசி 150 கிராம், கருப்புளுந்து 300 கிராம், பார்லி 150 கிராம், பச்சை ஏலக்காய் வந்து 15 எடுத்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இந்த கடாயில் வந்து நான் சொன்ன எல்லா பொருட்களும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி 150 கிராம் இருக்கு இல்லையா, அது போட்டுட்டு கருப்புளுந்து வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த மூட்டு வலி, கழுத்து வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அப்புறமா வந்து நான் பார்லி போட்டுக்கிறேன். அப்புறமா வந்து வெள்ளை எள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைனா கருப்பு எள் இருந்தால் கூட அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து ஏலக்காய் 15. இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து சிம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை வந்து வறுக்கணும். ஏன்னா வந்து இந்த ஃப்ளேவர் மாறிடும், அடி பிடிக்க விடக்கூடாது. நல்லா அதை வந்து வறுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து ஒரு பிளேட்க்கு மாற்றி ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இந்த பவுடரை வந்து நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நைஸ் பவுடராக வரும் நம்மளுக்கு. நான் அந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கிறேன். சளிச்சியாச்சு. இந்த மாதிரி நைஸ் பவுடர் கூட வந்துடுச்சு. இப்போ வந்து இதை எப்படி பாலில் போட்டு செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஒரு மில்க் பேன் எடுத்துக்கோங்க. இந்த மில்க் பேனில் வந்து நான் 1 டம்ளர் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க, எவ்வளோ தண்ணி வேணும்னு. அது வரைக்கும் நம்ம வந்து எப்படி பவுடர் மிக்ஸ் பண்ணுறது பார்க்கலாம். 1 டீஸ்பூன் அந்த ஹெல்த் மிக்ஸ் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி போட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருக்க வேணாம், நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் பால் வந்து நல்லா கொதிக்கட்டும். பால் கொதிச்சாச்சு. இப்போ வந்து இந்த ஹெல்த் மிக்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து இனிப்புக்கு நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நிறையா போடாதீங்க, 1 ஸ்பூன் போடு.